ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டிஷ் பார்க்கலாம். நெய்ச்சோறு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை ஆனவொடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேங்காய் பால் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. தேங்காய் பால் அதுக்குள்ளேயே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரைஸு. இது கூட வந்து நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணி செய்யலாம். நான் பட்டாணி போடல, ப்ளைனாகவே செஞ்சுருந்தேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 1 1/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். ஒரு கிளாஸ் கூட தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்போ நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய ரைஸேவே வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக. நல்லா பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து வந்தோடனே உப்பெல்லாம் போட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற அரிசியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி போட்டு கொதி வர வேண்டிய அவசியம் இல்லை. உடனே வந்து குக்கர் விசில் போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இந்த ரைஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. கசகசா எந்த அளவுக்கு நைஸாக அரைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னது இல்லையா கசகசா, கொஞ்சம் டைம் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் சைடில். உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சிட்டு இருந்தேன். அதையும் வந்து தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 கப்பு பட்டாணியை வந்து வேக வச்சும் வச்சுக்கிட்டேன். பச்சை பட்டாணி இருந்தால் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லாதனால நான் ட்ரை பட்டாணியை ஓவர் நைட்டு ஊற வச்சு அதை ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா இந்தமாரி பீஸாக பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கட் பண்ணாமல் வச்சுக்கிட்டேன். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்கிறப்போ கொஞ்சம் நல்லா மணமாக வாசனையாகவும் இருக்கும். பட்டாணியே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. இதே பச்சை பட்டாணி இருந்தால் இந்தமாரி சேர்த்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டா சரியாயிடும். ட்ரை பட்டாணின்றதுனால உடனே வந்து நான் தக்காளியும் வந்து சேர்த்துட்டேன். நல்லா 3 பழுத்த தக்காளியை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் நைஸாக. அதை அப்படியே சேர்த்துக்கிட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டுன்னு சொல்லிட்டு கொதிக்க விட்டுட்டேன். இதுக்குள்ளே வந்து ரைஸ் விசில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ரைஸ் பாருங்கள், செம்ம சூப்பராக போல போலன்னு வந்துருந்துச்சு. இதையே வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மெனு கொடுத்து விடலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவே இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா முழுசாக, அது வந்து நல்லா பிழிஞ்சு போட்டுக்கலாம். ஏன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும், அதேமாரி டேஸ்டியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து இதுமாரி பெரிய பீஸை வந்து அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன். இது கூட வந்து நம்ம அரைச்சிருக்கிறோம் அந்த தேங்காய், சோம்பு, கசகசா, இந்த மசாலையை வந்து ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே போட்டுட்டு உப்பு காரம் பார்த்து சரி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா நம்ம தக்காளி வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா கொதின்னு கொதிக்கணும். அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்தமாரி நல்லா கொதித்து வரப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பார்த்துக்க ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கொதிக்கே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இவ்வளோ தான் ரைஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.